السلام عليكم ورحمة الله وبركاته. يا أيها الناس يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم الذي والنفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون والأرحام إن الله كان عليكم رقيبا. அன்பர்களே, நம்ம இந்த வீடியோவில் முஹர்ரம் மாதத்தோட சிறப்பையும் அந்த மாதத்தில் சுன்னத்தான நோம்பாக இருக்கக்கூடிய ஆஷுரா நோன்பு பற்றியும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இஸ்லாத்தோட மாதங்கள் மொத்தம் 12 இருக்குது. அதில் அல்லாஹும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் 4 மாதங்களை புனித மாதங்களை அறிவிச்சிருக்காங்க. அதில் வந்து துல்ஹஜ், துல்ஹஜ், முஹர்ரம், ரஜப், இந்த 4 மாதமும் அல்லாஹும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் புனித மார்க்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதங்களில் நம்ம என்ன செய்யக்கூடாது? போர் புரியக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹு தாலா தன்னோட திருமறை குரானில் 36, 37 வசனங்கள் அத்தௌபா அத்தியாயத்தில் அல்லாஹ் சொல்லியிருக்கான். நாட்கள்லே வெள்ளிக்கிழமையை வந்து சிறந்த நாளாக தேர்வு செஞ்சுருக்கான். நோன்புகள்லே ரமலான் மாத நோன்பை சிறப்பாக தேர்வு செஞ்சுருக்கான். மனிதர்களில் இருந்து சிறந்த இறை தூதர்களை அல்லாஹ் தேர்வு செஞ்சான். ஊர்கள்லே சிறந்த இடமாக பள்ளிவாசலை தேர்வு செஞ்சான். அதே மாதிரி மாதங்களில் சிறந்த மாதமாக முஹர்ரம் மாதத்தை அல்லாஹு தாலா தேர்வு செஞ்சுருக்கான். முஹர்ரம் மாதம் இஸ்லாத்தில் புனிதமிக்க மாதங்களில் ஒன்றாக இருக்குது. இந்த மாதத்தில் போர் செய்கிறது மட்டும் இல்லாடி மற்ற பாவங்கள், பெரிய பெரிய பாவங்கள் இருக்கிறத இருந்து நம்ம இதுலேருந்து பாதுகாத்துக்கணும். இந்த புனித மாதங்களில் மிகப்பெரிய பாவங்கள் செய்கிறது ஒரு மிகப்பெரிய குற்றமாக இருக்குது. ஆரம்ப காலத்துலலாம் மக்கள் வந்து மாதங்களை வந்து முன்னாடியும் பின்னாடியும் அப்படி மாற்றிக்கிட்டே இருந்தாங்களாம். அதில் நிறைய குளறுபடிகள் இருந்துச்சு. அரபியர்கள் வழக்கம்படி எந்த சரியான சமுதாயங்களில் வந்து ஒரு சரியான கணக்கே இல்லை. ரோமர்களோட பழைய காலண்டர் வந்து ஆண்டுக்கு 10 மாதங்கள் இருந்தது. நிலா வளர்றதையும் தேரதையும் வச்சு ரொம்ப எளிதாக வந்து மாதங்களை கணக்கிட அல்லாஹ் தாலா வழி செய்தார். சுபஹானல்லாஹ். அதன் சரியான எண்ணிக்கை 12 அப்படின்னு அறிவித்ததே ஒரு மிகப்பெரிய குழப்பத்தை தான் நடந்துச்சு. ஆரம்ப காலத்தில் வந்து இஸ்லாத்தோட முதல் மாதம், 2ஆம் மாதம் எதுவுமே இல்லை. உமர் ரலியல்லாஹு அவங்க ஆட்சி காலத்தில் தான் மாதங்களோட அவசியம் கருதி சஹாபாக்கள் எல்லாரும் ஆலோசனை செய்து முஹர்ரம் மாதத்தை வந்து இஸ்லாத்தோட முதல் மாதமாக என்ன செஞ்சாங்க? அறிவிப்பு செஞ்சாங்க. இஸ்லாத்தோட மாதங்கள்லே பிறை தோன்றதையும் மறைகிறதையும் வச்சு தான் கணக்கிடுறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து எப்போ மக்காவில் இருந்து மதினாவுக்கு ஹிஜ்ரத் செஞ்சு வந்தாங்களோ அதில் இருந்து நம்ம வந்து ஹிஜ்ரி ஆண்டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கால அளவை வந்து நம்ம கணக்கிட வச்சுருக்கோம். இன்னும் வரைக்குமே இந்த இஸ்லாமிய நாட்காட்டி வந்து ஹிஜ்ரி அடிப்படையில் தான் இருக்குது. இன்னும் சில பேர் வந்து அதாவது ஜான்வரி, பிப்ரவரி அந்த மாதிரி மாதங்களை வந்து பின்பற்றுறாங்க. அதில் வரக்கூடிய ஜான்வரி மாதத்தை வந்து புது மாதமாக கொண்டாடுறாங்க. ஆனால் நம்மளுடைய புது மாதம் என்னென்னா முஹர்ரம் மாதம்தான். இந்த மாதிரி செய்யக்கூடியது, அந்த நியூ இயர் கொண்டாடுறது, இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் ஒரு குற்றம், அந்த மாதிரியான ஒன்று தான். முஹர்ரம் மாதத்தில் இருக்கக்கூடிய சிறப்புகளை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க. ரமலான் மாத நோன்புக்கு அடுத்தபடியாக சிறந்த நோன்பு என்னென்னா அல்லாஹுடைய மாதமான முஹர்ரம் மாத நோன்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து இந்த மாதத்தை வந்து அல்லாஹோட சேர்த்து வந்து சொல்லியிருக்காங்க. அந்த அளவுக்கு இந்த மாதம் சிறப்புக்குரியதாக இருக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து இந்த மாதத்தில் நிறைய நோன்பு வச்சுருக்காங்க. அதே போல் மற்றவங்களையும் அதிக நோன்பு வைக்குமாறு என்ன செஞ்சுருக்காங்க? வலியுறுத்தியிருக்காங்க. கடமையான நோன்பை தவிர மற்ற நோன்புகளை நம்ம தொடர்ச்சியாக வைக்கக்கூடாது. அதனால் வந்து நம்ம இந்த மாதத்தில் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நமக்கு விருப்பம் இருந்தால் என்ன செய்யலாம்? நோன்பு வைக்கலாம். ஆனால் ஆஷுரா நோன்பு பிறை 9லையும் பிறை 10லையும் இந்த 2 நாட்களையும் நம்ம நோன்பு வைக்கலாம். அதே மாதிரி அதுக்கப்புறம் வரக்கூடிய பிறை 13, 14, 15 இந்த நாட்கள்லையும் நம்ம என்ன செய்யலாம்? நோன்பு வைக்கலாம். இந்த ஆஷுரா நாள் எப்படி வந்துச்சுன்னா, இந்த கொடுங்கோலன் ஃபிரோன் கிட்ட இருந்து நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களையும் அவங்களுடைய சமூகத்தாரையும் அல்லாஹ் வந்து அந்த கடலை பிளந்து என்ன செஞ்சான்? காப்பாற்றினான். அந்த கடலில் ஃபிரௌனையும் அவனது படைகளையும் என்ன செஞ்சான்? மூழ்கடித்தான். இந்த நிகழ்வு சரியாக முஹர்ரம் மாதத்தில் தான் நடைபெற்றது. அதனால தான் நம்ம அல்லாஹுக்கு நன்றி செலுத்தக்கூடிய விதமாக முஹர்ரம் 9 மற்றும் 10வது நாட்களை நம்ம நோன்பு வைக்கிறோம். இந்த நோன்புகள் வைக்கிறது வந்து நமக்கு ஒரு சுன்னத்தான காரியமாக இருக்குது. இந்த ஆஷுரா நோன்பு ஏன் கடமையாச்சு அப்படின்னு சொல்லிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க. இப்னு அப்பாஸ் அலி அவங்க சொல்கிறாங்க, அல்லாஹ்வின் தூதர் மதினா சென்று வந்தபோது யூதர்கள் வந்து மதினாக்கு நபி அவங்க போகும்போது யூதர்கள் வந்து என்ன செய்கிறாங்க? முஹர்ரம் 10வது நாளில் ஆஷுரா நோன்பு நோட்டிருப்பதை பார்க்குறாங்க. பார்த்துட்டு
நீங்கள் இந்த நோன்பு நோத்திருக்கீங்களே இது என்ன நாள் அப்படின்னு சொல்லி கேட்டோன்னு யூதர்கள் சொல்லுவாங்க, இது ஒரு மகத்தான நாள். இந்த நாளில் தான் மூசாவையும் அவங்களுடைய சமூகத்தாரை வந்து இறைவன் காப்பாற்றி ஃபிரோனையும் அவருடைய சமூகத்தாரையும் செங்கடலில் மூழ்கடிச்சான் அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்கிறாங்க? யூதர்கள் சொல்கிறாங்க. அதனால் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க வந்து இறைவனுக்கு நன்றி தெரிவிக்கும் முகமாக இந்த நாளில் நோன்பு நோக்கிறாங்க. அதனால் வந்து நம்மளும் இந்த நாட்களில் நோன்பு நோற்போம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்கிறாங்க? யூதர்கள் சொல்கிறாங்க. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, உங்களை விட நாங்கள் தான் யார்? மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு ரொம்ப உரியவர்கள், நெருக்கமானவர்களாக இருக்கோம் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் நபி அவங்க என்ன செஞ்சாங்கன்னா, அந்த நாளில் அவங்களும் நோன்பு நோற்று மற்றவங்களையும் என்ன செஞ்சாங்க? நோன்பு நோக்குமாறு கட்டளையிட்டாங்க. ஆஷுரா நாட்களில் வந்து எத்தனை நோன்புகள் நம்ம வைக்கலாம்? முஹர்ரம் 9 மற்றும் 10ஆவது நாளில் நம்ம நோன்பு வைக்கணும். இது சுன்னத். மற்றபடி நம்ம ஒரு நாள் விட்டு வச்சுக்கலாம் வைக்கலாம். அவங்க வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் ஒரு நோன்பு தான் வச்சாங்க. ஆனால் யூதர்கள் வந்து ஒரு நோன்பு தான் வச்சாங்க. அதனால் அவங்களுக்கு மாற்றமாக நம்ம இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 2 நாட்கள் நோன்பு வைக்கணும் அப்படின்னு சொல்லி நபி அவங்க சொன்னாங்க. நம்ம ஆஷா நோன்பில் வந்து ஏதாவது ஒன்று விட்டுட்டோம் அப்படின்னா, இப்போ 9ஆவது நாளில் நம்ம வைக்கணும், ஆனால் வைக்க முடியாத ஒரு சூழ்நிலை வந்துச்சு, 10 மட்டும் தான் வைக்க முடியுது அப்படின்னாலும் நம்ம மேலே எந்த குற்றமும் இல்லை. வைக்க முடியக்கூடிய நோன்பை வந்து நம்ம என்ன செஞ்சுக்கலாம்? வச்சுக்கலாம். அதே போல் முஹர்ரம் 11ஆவது நோலில் வந்து நம்ம வந்து நோன்பு வைக்கலாம் அப்படின்லாம் நிறைய செய்திகள் இருக்குது. அந்த மாதிரி வர செய்திகள் எல்லாமே பலகீனமானதாக இருக்குது. அதுக்கு பதிலாக நம்ம 13, 14, 15 போன்ற பிறைகளை நம்ம வச்சுக்கலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, முஹர்ரம் 10ஆவது நாளில் ஆஷுரா நோன்பு இருக்குல்ல, அந்த நோன்பு நோற்பது வந்து அதற்கு முந்தைய ஓராண்டுக்கு பாவ பரிகாரமாக இருக்குது. இதில் வந்து சிறு பாவங்கள் மட்டும்தான் மன்னிக்கப்படும். பெரும் பாவங்களுக்கு நம்ம என்ன செய்யணும்? அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்து அந்த பாவங்களை மன்னிக்கப்பட வைக்கணும். நம்ம வந்து சப்போஸ் நம்மளால் நோன்பு வைக்க முடியலை அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா, சிலர் வந்து ஒவ்வொரு வருஷமுமே ஆஸ்ரா நோன்பு வைப்பாங்க. ஆனால் ஏதாவது ஒரு சூழ்நிலை, சப்போஸ் பயணத்தில் அந்த மாதிரி இருக்கும்போது, நோய்வாய்ப்பட்டு இருக்கும்போது அந்த மாதிரிலாம் வைக்க முடியல அப்படிங்கிறப்போ நமக்கு என்னது? ஒரு பிரச்சனையுமே இல்லை. அதே போல் அதுக்கப்புறம் வந்து என்னென்னா, அந்த அல்லாஹ் வந்து நம்ம நோன்பு வைக்கணும் அப்படின்னு நினச்சிட்டாலே நமக்கு என்ன செய்யலாம்? அதுக்கான நன்மையை வழங்குறான். அடியான் வந்து ஆரோக்கியமானவனா ஊரில் இருக்கும்போது செய்யக்கூடிய நற்செயல்களுக்கு கிடைப்பது போன்ற அதே நற்பலன் வந்து அவன் நோயற்று விடும்போது அல்லது பயணத்தில் இருக்கும்போது அவன் பாவம் எதுவும் செய்யாமல் இருக்கும் வரை அவனுக்கு என்ன செய்யும்? இந்த நன்மைகள் எழுதப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா சொல்கிறான். இப்போ இந்த முஹர்ரம் மாதத்தில் நிறைய பேர் அறியாமை கால செயல்கள்லாம் செய்கிறாங்க. எப்படின்னா, இப்போது இந்த கூடி எடுக்கிறது, அப்புறம் அந்த ஆஷுரா நோன்போட நாட்களில் வந்து சிறப்பாக துவா செய்கிறது, தொழுகை செய்கிறது, அப்புறம் அந்த நியூ இயர் மாதிரி புதுசாக வெடிச்சு பாட்டெலாம் வச்சு கொண்டாடுறது, இந்த மாதிரி. அதே போல் நான்வெஜ் அசைவம் சாப்பிட மாட்டாங்க. அதே போல் முஹர்ரம் 10ஆவது நாள் துக்க நாளை அனுசரிப்பாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியிருக்காங்க, நம்ம துக்கம் வந்து 3 நாள் தான் அனுசரிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் நம்ம இப்படி முஹர்ரம் மாதம் வரும்போதெல்லாம் துக்கம் நாட்களாக நம்ம வந்து அனுசரிக்கலாமா? கூடாது. இது வந்து ஒரு பாவச் செயலுக்கு ஈடாகும். இந்த மாதிரியான காரியங்கள்லாம் இருந்து அல்லாஹ் எல்லாம் நம்மளை விட்டு பாதுகாப்பானாக. இதே போல் தவறுகள், பண்டிகை போல் கொண்டாடுவது, இது எல்லாமே தவிர்த்து கொண்டு ஆஷுரா நாளில் 9 மற்றும் 10ஆம் நாட்களில் நோன்பு வைத்து அல்லாஹுடைய அருளையும் நற்கூலியையும் பெறுவோமாக என்று கூறி எனது உரை முடித்துக் கொள்கின்றேன். வாஹித் தவ்ஹான். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.